தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். காலைதோறும் புது கிருபை தருகிற தேவன், இந்த நாளுக்குரிய கிருபை தந்தை எங்களை நிரப்புவீராக ராஜா. உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தும் கிருபையில கருத்தில் தருகிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறபடி பலி அப்படின்ற தலைப்பில் நம்ம இந்த லெந்து காலம் முழுவதும் தியானங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை இன்று கூட வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 8:3. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த வசனம் வாசிக்கும் பொழுது நமக்கு டக்குன்னு வாசிச்சா புரியல. பாருங்களேன், அந்த வசனம் சொல்லுது, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. அப்படின்னா என்ன? நியாயப்பிரமாணம் மாம்சத்திலே பலவீனமாக இருந்தது அப்படின்னா என்ன தெரியுமா யாருக்காச்சும்? மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு சொல்லுது இந்த வசனம். நம்ம ஏன் பலி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானங்களை இந்த லெந்து காலம் முழுவதும் செய்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார்ல, அது கரெக்டான ப்ராசஸ் என்னன்னா பலி தான். அது பலியாக தான் அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அது வேற, அதாவது ஒரு மரணம் நடக்கும்போது அதில் நிறைய பேர் நமக்கு வைக்கிறோம், அப்படி தானே? ஒரு மரணம் இன்னைக்கு எத்தனையோ விதங்களில் மரணம் சம்பவிக்குது. அப்போ ஒரு மரணம் நடக்கும்போது அதுக்கு சியூசைட்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம், இல்லை தற்கொலை அப்படின்னு பேர் வைக்கிறோம், மர்டர் அப்படின்னு சொல்கிறோம், கொலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்றதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு இந்த உலகம் வைக்குது. இதில் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஜீவனை ஒப்பு கொடுத்ததை வேதம் என்ன பேரில் சொல்லுது அப்படின்னா பலி அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பலி செலுத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம சிலுவையில் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதான் நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நிறைய காரியங்கள் சிலுவையில் எனக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்ப பிரதானமான ரொம்ப முக்கியமான எந்த மனுஷனும் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த பாவம் அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் செய்யும் பொழுது நம்ம சுவிசேஷங்கள் நம்ம வாசிக்கிறோம். அற்புதங்கள் நிறைய ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த அற்புதங்களை நடப்பிக்கும் பொழுதெல்லாம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ ஒரு மனுஷனுடைய பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்படணும். அப்போ என்ன பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் அவரை சொல்கிறாங்க. அப்போ சொல்ல பூமியிலே பாவங்களை மன்னிக்க மத்தேயு 9வது அதிகாரம் நினைக்கிறேன், 9வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. மத்தேயு 9:6. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. போதும் தம்பி. அப்போ இதுல பாத்தீங்கன்னா பாவங்களை மன்னிக்க யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு? மனுஷகுமாரனுக்கு மட்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அப்போது இன்றைக்கி இந்த ஜனங்கள் நிறைய இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்மைகள் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதனால தான் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிறது இல்லை. என்னென்ன நன்மைகள்லாம் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்னென்ன நன்மைகளெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அதே நன்மைகளை அவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் கண்கள் திறக்கப்படலை. என்ன அப்படின்னா பாவங்கள் மன்னிக்கப்படணும். எத்தனை தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்படின்றதை அறிந்து கொள்ளும்படி அவங்க கண்கள் திறக்கப்படல. இப்போ முதலாவது ஒரு மனுஷனுக்கு என்ன நன்மை நமக்கு இந்த சிலுவையில் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்றது தான் இதில் போட்டிருக்கு. முதலாவது 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு. அப்போ நமக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன அப்படின்னா பாவ பிரமாணம். பாவ பிரமாணம்னா என்ன? ஜீவனுக்கு ஏதுவான ஒரு பிரமாணம் இருக்கு, பாவ பிரமாணம் ஒன்று நமக்குள்ள இருக்கு. அந்த 7வது அதிகாரத்தில் பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 7:15 வாசிங்க. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல்
நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாருங்க, அந்த அந்த பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் என்ன செய்யறேன், நான் வெறுக்கிறத தான் செய்யறேன். எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த வசனங்களை ரொம்ப கிளியரா அடுத்து வர்ற வசனங்கள்லாம் சொல்றாரு. 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன் அப்படின்னா, நான் 20வது வசனம் சொல்லுது, நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ அதுக்கப்புறம் அது சொல்றாரு, நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருந்தாலும் நன்மை செய்ய முடியாதபடி நான் அதாவது இந்த தீமை செய்யணும் நான் நினைக்கல. பாருங்களேன், நிறைய நேரங்கள்ல நன்மை செய்யணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். யாருமே நம்ம மனதுல இப்படி நடந்துக்கணும், இப்படி சட்டத்துக்கு புறம்பா நான் தீமை செய்யணும் அப்படின்னா எந்த மனுஷனும் நினைச்சு செய்யறது இல்லை. ஏன் அப்போ ஒரு மனுஷன் தீமை செய்யறான், ஏன் ஒரு கொலை நடக்குது, ஏன் ஒரு தவறான காரியங்கள், ஒரு துணிகரமான பாவங்கள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பாவ பிரமாணம். அப்போ கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா, அந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார், என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். பாருங்களேன், அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நியாயப்பிரமாணம் நமக்கு நிறைய ரூல்ஸ் கொடுக்குது. சரியா, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி நிறைய ரூல்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, என்னுடைய மாம்ச கிரியைகளினாலே நான் என்ன செய்ய முடியல, நீதிமானாய் நான் மாற முடியல. அதனாலதான் நியாயப்பிரமாணம் பலவீனமானதுன்னு சொல்றாங்க. அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னா, நான் சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், திடீர்னு என்ன செய்யுதுன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்குது, இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்குள்ள என்ன ஆகுதுன்னா, நான் சாதாரணமா இருந்தேனான்னு ஒரு பாவி அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறேன். ஏன்னா அந்த ரூல் அப்படி சொல்லுது, இப்படி செஞ்சா பாவம், இப்படி செஞ்சா பாவம். நீங்க லேவியராகமத்தெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவன் வீட்டை கட்டி அதுக்கு சுவரை வைக்காம போனா பாவம். சரியா, அந்த சுவர்ல யாராவது அந்த சுவர் வைக்காதனால, தடுப்பு சுவர் வைக்காதனால ஒருவன் விழுந்து இறந்தா அது அவனுக்கு சாபம். சின்ன சின்ன விஷயம், ஒரு உன் பிள்ளைய நீ சரியா நடத்தலைன்னா அவனுக்கு சாபம். சின்ன சின்ன காரியம்லாம் சாபம் சாபம் சாபம்னு சொல்லுது நியாயப்பிரமாணம். அப்போ சாதாரணமா வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம செய்யறது எல்லாம் பாவம், இதெல்லாம் சாபம், நீ சாபத்துக்கு ஆளாயிட்டான்னு சொன்னதுதான் என்னது, நியாயப்பிரமாணம். அப்ப மனுஷன் பார்த்தான், அவனால தன்னுடைய கிரியைகளினால என்ன செய்ய முடியலன்னா அந்த சாபத்திலிருந்து விடுதலையாகவே முடியல. அதனாலதான் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் பார்த்தார், நம்மை உண்டாக்கின நம்மை உருவாக்கின தகப்பன் பார்த்தார், என் பிள்ளைகள் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்ன செய்யணும், நிச்சயமா விடுதலை ஆகும். அந்த ஆதி மனிதன் ஆதாம் மூலமா தான் பாவம் அந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்தது. அப்போ அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா பாவ பிரமாணத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும். சரியா, அந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கணும்னா இந்த நியாய பிரமாணம் எனக்கு எந்த விதத்திலும் என்ன செய்யாது, உதவி செய்யாது. நியாய பிரமாணம் என்ன செய்யுதுன்னா, நான் பாவின்றதான் எனக்கு உணர்த்துது. அந்த பாவத்திலிருந்து எப்படி நான் விடுதலை ஆக முடியும்ன்றதை எனக்கு நியாய பிரமாணம் சொல்லவே இல்லை. அப்போ நான் என்ன செய்து பார்த்தாலும் என்னுடைய கிரியைகளினாலே நான் நீதிமானா ஆக்கப்படவே முடியல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப மனுஷன் தன்னுடைய கிரியைகளினாலே நீதிமானா மாற்றப்படவே முடியாது. அப்படின்றதால ஆண்டவர் பார்த்து, அப்ப இந்த மனுஷனை நீதிமானா மாற்றணும்னா என்ன செய்யணும், இவங்க எத்தனையோ பலிகள் செலுத்தி பார்த்துட்டாங்க, எவ்வளவோ ரத்தம் சிந்தப்பட்டு என்னென்னவோ பலிகளை குறித்து நம்ம தியானிச்சோம், அப்படிதானே. சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, எத்தனையோ பலிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எத்தனை பலி செலுத்தினாலும் பாவங்களை என்ன செய்யல, நிவர்த்தி செய்யப்படலை. ஏன் அப்படின்னா, அந்த பாவ பிரமாணத்திலிருந்து அந்த ஜனங்கள் விடுதலை ஆக்குறதுக்கான ஒரு வழி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி பார்த்துட்டு தான் கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அப்போ என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த இடத்துல கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டியது, அந்த பழுதற்ற பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அந்த இடத்துல அவசியமா இருந்தது. அப்படி அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது என்ன நடந்ததுன்னா, அந்த நியாயப்பிரமாணம் என்னை நீதிமானாய் மாற்ற முடியாம இருந்துச்சுல, என்னுடைய கிரியைகளினாலே நான் நீதிமானாய் மாற்றப்பட முடியாமல்
நான் இருந்தேன். அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்னா, பாவமே இல்லாத அந்த பாவ பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அந்த பாவமே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம என்ன செய்தார், கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்களேன். நான் பாவங்கள் மன்னிக்கப்படலை. பாவம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சின், பாவம். அதுதான் எல்லாத்துக்கும் பின்னாடி அதுதான் இருக்குது. அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னா, அந்த பாவ பிரமாணத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகணும். இப்போ ஒரு பாவம் செய்கிற மனிதனை கூப்பிட்டு பேசி பாருங்களேன், என்ன சொன்னா, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவாரா? நிச்சயமாக சொல்ல மாட்டார். அப்படி தானே? அவருக்கே பிடிக்காம தான் அந்த பாவத்தை அந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ என்ன அவசியம்னா, அந்த பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டியது. பாவத்திலிருந்து விடுதலையாக்குறது இல்லை, ஈஸி இல்லை. ஒரு பாவத்திலிருந்து நான் சரி இன்னைக்கு இருந்து நான் மனம் திரும்பிட்டேன், நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை செய்யாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நான் கோவப்படக்கூடாது, இனிமேல் இப்படி பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நான் செய்கிற ஒரு பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது பாசிபிளா? நிச்சயமாக முடியாது. அப்போது நான் அது எப்போ முடியும்னா, அந்த பாவ பிரமாணத்திலிருந்து நான் என்ன செய்யணும், விடுதலையாக்கப்படணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் என்ன செய்தார்னா, கிறிஸ்து எனக்காக மரித்தார். ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லுது. ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாமா? அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் என்ன பண்ணார்னா, பாவ மாம்சத்தின் சாயலாக தம்முடைய குமாரன் என்ன செய்தார், அந்த இடத்துல அனுப்பினாராம். அப்ப எப்படி கிறிஸ்து எப்படி ஏன் மனுஷனா அவர் பிறந்தார்? இந்த மனுஷன் பாவம் செய்திருக்கிறான், இந்த மனுஷனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படணும். இவனால முடியல, சரியா? என்ன ட்ரை பண்ணாலும் அந்த நியாயப்பிரமாணம் எதை எடுத்தாலும் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுது. இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்து மரிக்காம இருந்திருந்தா எல்லாம் நம்ம செய்கிற எல்லாம் தவறாக தான் இருந்திருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் லேவியர் ரஹ்மத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாமா சாபம்? சின்ன சின்ன காரியத்தை பார்த்தீங்கன்னா இது சாபம், இது சாபம், இது சாபம்னு போட்டிருக்கோம். அப்போ ஒரு குழியை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த ஆழ்துளை இதெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த குழியை ஓப்பன் பண்ணி அந்த குழியை மூடாமல் போனால் அது அவனுக்கு சாபம். அந்த குழியில் யாராவது ஒருத்தன் விழுந்து இறந்தா அது அவனுக்கு சாபம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ சின்ன சின்ன காரியங்களையும் பார்த்தீங்கன்னா சாபம் சாபம்னு அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கணும்னா ஒரு பெரிய பலி அந்த இடத்துல செலுத்தப்படணும். இந்த பலிகள்லாம் எந்த பலியும் உதவாது. அப்போது தம்முடைய குமாரனே என்ன செய்தார்? பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாக அவர் என்ன செய்தாராம்? அனுப்பினார். ஹல்லேலூயா. அதனால மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். முதல் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? அந்த கண்டம்னேஷன் சொல்றாங்கல்ல, அந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை. அப்போ கிறிஸ்து நமக்காக பலியானதுல என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, என்னுடைய பாவ பிரமாணத்திலிருந்து என்னை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம தினமும் அறிக்கை செய்யணும். அப்போ இனிமேல் நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் விரும்புகிற நன்மையை தான் நான் செய்யணும். நம்ம சொல்லக்கூடாது, நான் விரும்பின நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையே செய்கிறேன்னு சொல்லி நம்ம இனிமேல் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த பாவ பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் இப்போ என்ன செய்யணும்னா, நான் விரும்புகிற நன்மையை நான் செய்யணும். அப்போ ஏன் கண்ட்ரோல்லே இல்லைங்க, நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், நான் ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களாக்கி நான் ஜீவனுக்குட்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக சிலுவையில் பலியாகும் பொழுது என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஆக்கினை பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ஆக்கினை தீர்ப்புக்கு அவர் நீங்களாக்கி இருக்கிறார் அப்படின்ற அந்த உண்மையை நம்ம என்ன செய்யணும், அறிந்துக்கணும். பாவத்தை குறித்து நம்ம அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவனும் தன் ஆத்துமா அழிந்து போகாதபடி அதை காக்கக்கூடாது. அப்போ ஆத்துமான்றது ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கு. அந்த ஆத்துமா அழிந்து போகாதபடி காக்கணுன்றது ரொம்ப முக்கியம், நமக்கு ரொம்ப அவசியம். நிறைய நேரங்கள் நம்ம மேலோட்டமான காரியங்களை தான் பார்க்கிறோமே தவிர அந்த ஆத்மாவை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் பாவம் செய்யாமல் அப்படின்றத நம்ம யோசிக்கிறது இல்லை. அதனால ரொம்ப விஜிலண்ட்டாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் இப்போ எப்படி இருக்கேன்னா, அந்த பாவ பிரமாணத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் எப்படி நடந்து கொள்ளணும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் செய்கிற காரியங்கள்லாம் என்னை ஜீவனுக்கு எதுவாக என்ன செய்யணும்,
நடத்தணும் அப்படின்ற ஏன்னா ஒரு 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 பெரிய பாக்கியம் அது. கிருபை அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. கிருபையினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த கிருபை நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. திரும்ப 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 பாவம் செஞ்சுட்டே இருந்தால் என்ன நடக்கும் நமக்கே தெரியும் இல்லை? அந்த ஆக்கினை தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார் எல்லார்ட்டையும், 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷன்ட்டு ஆண்டவர் சொன்னார், நீ போய் இனி அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை அந்த மனுஷன் திரும்பவும் போய் பாவம் செஞ்சால் என்ன ஆயிருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் சொல்கிறார், தன் சுகமாக்கின எல்லா மனிதர்கள்ட்டையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து என்ன செய்யாத, இனிமேல் நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த பாவன்றதை குறித்து கர்த்தர் ரொம்ப எச்சரிக்கை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த பாவம் திரும்ப 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 நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நீதிமான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த வசனத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. விழுந்து 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 எழும்புகிற நிலைமை இல்லை. நான் விரும்புகிற நன்மையை தான் இனிமேல் நான் செய்வேன், நான் விரும்பாத தீமையை நான் செய்யவே மாட்டேன். ஏன்னா அந்த பாவ பிரமாணத்திலேருந்து, அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திலேருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அதனால தான் அந்த மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம சாதாரணமானவங்க இல்லை. ஒரு பெரிய விலையேற பெற்ற பலி எனக்காய் செலுத்தப்பட்டிருக்கிறது கல்வாரியில். யாருக்காகனா எனக்காக தான், நமக்காகன்னு இல்லை. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பர்சனலைஸ் பண்ணி எனக்காக கர்த்தர் பலியாயிருக்கிறார். என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி என்னை ஆக்கினைக்குள்ளாக இருந்த சாதாரணமாக நோய், ஒரு டிசீஸ், நோயிலேருந்து என்னை விடுதலை ஆகிற, தழும்புகளால் குணமாகிறோம். ரொம்ப சாதாரணமாக நம்ம அந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிடும். அந்த சிலுவை மரணத்தில் நமக்கு கிடைச்ச நன்மையை இல்லை, ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நான் பாவத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கப்பட்டு, ஆக்கினை தீர்ப்புக்கு நான் நீங்களாக்கப்பட்டு, நான் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஜீவன் இப்போ எங்கே இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் அப்படி தான் சொல்கிறார், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிற நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம ரொம்ப விலையேறப்பட்டவர்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார் இல்லை? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஸ்பெஷல். நம்ம எப்படி நம்ம நினைச்சு அவர் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். அந்த காரியம் அந்த சிலுவையில் நடந்திருக்கு. ஒவ்வொரு லெந்து காலம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்திகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் கர்த்தர். நம்ம வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா எனக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சு, கல்யாணம் நடந்துச்சு, கடன் தீர்ந்துச்சு, இதெல்லாம் அற்புதமே கிடையாதுங்க. இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறாரே, அதுதான் பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்கு அதுக்காக நன்றி சொல்லணும். இந்த பாவ பிரமாணத்திலேருந்து, ஒருவேளை அந்த பாவ பிரமாணத்துக்கு நான் உட்பட்டிருந்தா என் வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமாக இருக்கும் இல்லை? நான் தினமும் என்ன செய்திருப்பேன், நான் விரும்பாத தீமையவே நான் செய்து கொண்டே இருந்திருப்பேன். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருந்திருக்கு, ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்திருப்பேன். ஆனால் அப்படியெல்லாம் என்னை கர்த்தர் விடாமல், நான் விரும்புகிற நன்மையை செய்யும்படி இல்லை, அது ஜீவனுக்கு ஏதுவாக நான் நடத்தப்படும்படி கர்த்தர் எனக்காக மறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் அவ்வளோ பெரிய நன்மை நமக்கு கர்த்தர் இந்த சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதை நம்ம மதிக்கணும்னா என்ன செய்யணும், அதை நம்ம ஆனர் பண்ணணும். அவர் நமக்காக பலியானார்ல, என்னை பாவத்திலிருந்து அவர் என்னை பாவங்களை மன்னித்து இந்த பாவ பிரமாணத்தில் என்னை விடுதலை ஆக்கினார்ல, அதை நான் என்ன செய்யணும், ஆனர் பண்ணணும், அதை நான் மதிக்கணும். அப்போ நான் மதிக்கிறதுனா என்ன, ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும், நடைகளை நான் கவனிக்கணும். தன் நடைகளை காக்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான்னு சொல்லுது வேதம். நம்ம நடைகளை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம ஆத்துமா பாதுகாக்கப்படும். அது ரொம்ப அவசியம். இந்த ஆத்துமா எவ்வளோ விலையேற பெற்றது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த ஆத்துமாவுக்காக அவர் மறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்ற
நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி மீட்டிடப்பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி மீட்டிடப்பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? எஸ் லார்ட், நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா தகப்பனே. எங்களுக்காய் சிலுவையில் நீர் பலியானீர, இந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது ஆண்டவரே நீர் எங்களுக்காய் செய்திர அப்பா. எங்களை நீதிமான்களாய் மாற்றும்படி ஆண்டவரே உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்திர. எவ்வளோ பெரிய பாக்கியம் டாடி இது எங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் அப்பா. இந்த பாவ பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவரே, அந்த மேன்மையான காரியத்தை ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்களுக்குள்ள நாங்கள் கன்சீவ் பண்ணி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க கத்திரங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க டாடி. அப்பா எங்களை எவ்வளோ விலையேற பெற்றவர்களா நீங்க நினைச்சிருக்கீங்க டாடி. எங்க ஆத்துமா எவ்வளோ விலையேற பெற்றதப்பா ஆண்டவரே. அதை நாங்க ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா அதை அழிந்து போகாதபடி இதை காத்துக்கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி நாங்க நடக்கணும் டாடி ஆண்டவரே. அந்த ஜீவனுக்கு நாங்கள் உட்பட்டிருக்கிறோன்ற உண்மையை நாங்க புரிந்து கொள்ளணும்ப்பா. எங்களுடைய ஜீவன் உமக்குள்ள மறைந்திருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள எங்களுடைய ஜீவன் மறைந்திருக்கிறதுங்கிறத நாங்க புரிந்து கொண்ட ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி நடக்க, பரிபூர்ணத்தை நோக்கி நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துண்ட கிருபையில கரத்துல தருகிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.